தலைப்பு: பேய் மர்மம் வெளிப்படுகிறது. படி 1. மர்மமான தொலைபேசி. தனது தந்தையின் திகில் நிறைந்த வீட்டின் வெளிச்சம் குறைந்த அறையில். தந்தையின் அலமாரியில் கிடைத்த பழங்கால தொலை பேசியை வெறித்து பார்த்தவாறு உறைந்து நின்றான் ராகுல். அவர் அதை எடுக்க கையை நீட்டியபோது. அவரது முதுகுத் தண்டில் ஒரு குளிர் ஓடியது. மேலும் ஒரு முன்னறிவிப்பு உணர்வு காற்றை நிரப்பியது. எச்சரிக்கை பலகைகளை அலட்சியம் செய்த ராகுல். தயக்கத்துடன் போனை அழைத்தான். அவருக்கு அதிர்ச்சியாக அது திடீரென்று உயிர் பெற்றது. அதன் திரை ஒரு வினோதமான நீல நிறத்தில் ஒளிரும். அவர் எதிர்வினையாற்றுவதற்கு முன் சாதனத்திலிருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது. அவர் நன்றாக அடையாளம் கண்டுகொண்டார். அவரது தந்தையின் குரல். ராகுல் தந்தையின் குரல் எதிரொலித்தது. அவரது முதுகுத்தண்டில் நடுங்கியது. கவனமாக கேள். உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட இரகசியங்களை போன் வைத்திருக்கிறது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதுடன் இணைக்கப்பட்டுள்ளது. உண்மையை வெளிக்கொணர வேண்டியது உங்களுடையது. குழப்பமும் திகிலுமான ராகுல் தனது தந்தையின் ரகசிய செய்தியை புரிந்து கொள்ள முயன்றான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரகசியங்கள் என்று அவர் என்ன சொன்னார். அவற்றை அவிழ்க்க ராகுல் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இரவு செல்ல ராகுலால் அமைதி இன்மையை அசைக்க முடியவில்லை. ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தாலும் ஆர்வம் அவனை கவ்வியது. அவரது பெற்றோர் காணாமல் போனதற்கான சாவியை தொலைபேசி வைத்திருந்தால் என்ன செய்வது. அது வழங்கும் ஆபத்தான விளையாட்டுகளை விளையாடுவது. அவரை உண்மைக்கு அழைத்துச் சென்றால் என்ன செய்வது. பயமும் உறுதியும் கலந்த ராகுல் தனது முடிவை எடுத்தார். பேய் தொலைபேசியில் மறைந்திருக்கும் மர்மங்களை வெளிக்கொணர எல்லாவற்றையும் பணயம் வைத்து இந்த ஆபத்தான பயணத்தை அவர் தொடங்குவார். இந்த முடிவு அவரை இருள் மற்றும் வஞ்சக உலகில் தள்ளும் என்று அவருக்கு தெரியாது. அங்கு யதார்த்தத்திற்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றுக்கும் இடையிலான கோடு மங்கிவிடும். மேலும் உண்மையான பயங்கரங்கள் இன்னும் வெளிவரவில்லை. படி 2. தி ஹாண்டிங் கேம். மர்மமான தொலைபேசியின் ஒளிரும் திரையை ராகுல் வெறித்து பார்த்தபோது. அவனை கழுவிய பயத்தின் உணர்வை அவனால் அசைக்க முடியவில்லை. ஆனாலும் இடைவிடாத ஆர்வம். அதன் டிஜிட்டல் ஆழத்தில் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிக்கொணர. மேலும் ஆராய அவரை தூண்டியது. நடுங்கும் கையுடன் ராகுல் திரையில் தட்டினார். தொலைபேசி அவருக்கு வழங்கிய முதல் பணியை தொடங்கினார். உடனடியாக அவரைச் சுற்றியுள்ள அறை மாறுவது போல் தோன்றியது. நிழல்கள் கருமையாகி மேலும் அச்சுறுத்தும் போனின் குரல். இப்போது வேறொரு உலக தொனியில் எதிரொலிக்கிறது. தொடர்ச்சியான சிலிர்க்கும் சவால்களை. பேய் தோற்றங்கள் கெட்ட புதிர்கள் மற்றும் அமானுஷ்ய சந்திப்புகள் ஆகியவற்றின் மூலம் செல்ல ராகுலுக்கு அறிவுறுத்தியது. ராகுல் ஆட்டத்தின் மூலம் முன்னேறும்போது. ஒவ்வொரு பணியும் மிகவும் ஆபத்தானதாக மாறியது. கடைசியாக இருந்ததை விட பேய் பிடித்தது. கடந்த காலத்தின் கிசுகிசுக்கள் காற்றில் எதிரொலித்தன. மேலும் யதார்த்தத்திற்கும் மாயைக்கும் இடையிலான கோடு மங்கலாகி விட்டது. ஆனால் பயங்கரத்தின் மத்தியில் ராகுலால் இன்னும் ஏதோ ஒரு அமானுஷ்ய விளையாட்டின் சூழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற உணர்வை அசைக்க முடியவில்லை. இது அவரது தந்தையின் காணாமல் போனதுடன் தொடர்புடையதா. அப்படியானால் அது என்ன அர்த்தம். உறுதியுடன் அவரது ஒவ்வொரு அடியையும் தூண்டிவிட்டு. தொலைபேசியின் பேய் மண்டலத்தில் தனக்கு காத்திருக்கும் பயங்கரங்களை துணிச்சலாக அழுத்திச் சென்றார் ராகுல். அவருக்கு தெரியாது உண்மையான மர்மங்கள் இன்னும் வெளிவரவில்லை. மேலும் இருண்ட ரகசியங்கள் அடுத்த பேய் சவாலுக்கு அப்பால் பதுங்கியிருந்தன. படி 3. உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. மர்மமான தொலைபேசியால் முன்வைக்கப்பட்ட பேய் சவால்களை ராகுல் ஆழமாக ஆராய்ந்தபோது. அவர் தனது தந்தையின் திகில் வீட்டிற்குள் மறைந்திருக்கும் இருண்ட ரகசியங்களை அவிழ்க்க தொடங்கினார். ஒவ்வொரு பணியும் முடிவடையும் போது. நினைவுகளின் துண்டுகள் ராகுலின் மனதில் மூழ்கின. அவரது பெற்றோரின் நினைவுகள். அவர்கள் திடீரென்று காணாமல் போகும் முன் மகிழ்ச்சியான நேரங்கள். ஆனால் நினைவுகளுடன் ஏதோ இருண்ட ஒன்று. மேற்பரப்பிற்கு அடியில் பதுங்கியிருக்கும் ஏதோ ஒரு தீய ஒளியின் ஃபிளாஷ்கள் வந்தன. ராகுல் இறுதி பணியை அடைந்த போது. ஒரு அச்சுறுத்தும் ஆற்றலுடன் வளிமண்டலம் பதற்றமடைந்தது. தொலைபேசியின் குரல் முன்னெப்போதையும் விட இப்போது அவசரமானது. அமானுஷ்யத்தின் துரோக பிரமை வழியாக அவரை வழிநடத்தியது. அவரை உண்மைக்கு நெருக்கமாக அழைத்துச் சென்றது. பின்னர் வெளிப்பாட்டின் குளிர்ச்சியான தருணத்தில் துண்டுகள் இடத்தில் விழத் தொடங்கின. தனது பெற்றோரின் மறைவுக்கு பின்னால் உள்ள அதிர்ச்சியூட்டும் உண்மையை ராகுல் கண்டுபிடித்தார். அந்த உண்மை அவரது முதுகெலும்பில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. மற்றும் அவரை முழுவதுமாக சாப்பிடுவேன் என்று அச்சுறுத்தியது. அவரது தந்தை ஒரு பழங்கால கலைப்பொருளின் மீது தடுமாறியதாக தோன்றியது. அது யதார்த்தத்தின் கட்டமைப்பை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட ஒரு சபிக்கப்பட்ட பொருள்.
அதிகாரத்திற்கான அவரது தேடலில் அவர் தனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சக்திகளை கட்டவிழ்த்துவிட்டார். அது அவரையும் ராகுலின் தாயையும் தங்கள் சொந்தம் என்று உரிமை கோரியது. உண்மையை தன் முன் அம்பலப்படுத்திய நிலையில் ராகுல் ஒரு தேர்வை எதிர்கொண்டார். தன் குடும்பத்தை விழுங்கிய இருளுக்கு அடிபணிவது அல்லது எதிர்த்து போராடுவது. தனது விதியை மீட்டெடுப்பது மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரத்தை ஒருமுறை முடிவுக்கு கொண்டுவருவது. தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்காலத்தில் நடக்கும் போர் ஆபத்தும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்ததாக இருக்கும் என்பதை அறிந்த ராகுல் பிந்தையதை தேர்ந்தெடுத்தார். ஆனால் உண்மையைப் பற்றிய அறிவு மற்றும் அவரது நம்பிக்கைகளின் வலிமையுடன் அவர் முன்னேறினார். அவர் தனது கடந்த காலத்தின் பேய்களை எதிர்கொள்ளவும் நீண்ட காலமாக தன்னை வேட்டையாடிய நிழல்களிலிருந்து விடுபட்ட புதிய எதிர்காலத்தை உருவாக்கவும் தயாராக இருந்தார். படி 4. இறுதி மோதலுக்கு ராகுல் தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டபோது. காற்று எதிர்பார்ப்புகளுடன் வெடித்தது. அவனது உடலின் ஒவ்வொரு நரம்பும் விளிம்பில் இருந்தது. சபிக்கப்பட்ட கலைப்பொருளை கையில் வைத்துக்கொண்டு. அவர் அமானுஷ்ய சாம்ராஜ்யத்தின் இதயத்தில் ஆழமாக சென்றார். அங்கு அவரது தந்தையின் மரபு பெரிதாக தெரிந்தது மற்றும் கடந்த காலத்தின் பேய்கள் நிழல்களில் நீடித்தன. போனின் குரல் அவரை இருளின் தளம் வழியாக வழிநடத்தியது. அதன் அறிவுறுத்தல்கள் ஆக்கிரமிப்பு விரக்தியின் மத்தியில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு அடியும் முன்னோக்கிச் செல்லும் போது ராகுலால் கொடூரமான இருப்பு வலுவடைவதை உணர முடிந்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் உண்மையின் மீதான அதன் பிடி இறுக்கமடைகிறது. கலைப்பொருள் செயலிழந்து கிடக்கும் அறையை அவர் அடைந்தபோது ராகுல் அவர் மூலம் பயம் மற்றும் உறுதி போக்கை உணர்ந்தார். இதுதான் உண்மையின் தருணம். அவரது குடும்பத்தின் தலைவிதியையும் உலகின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் இறுதி மோதல் ஒரு உறுதியான கையுடன். ராகுல் கலைப்பொருளை உயரமாக உயர்த்தினார். தன்னை நுகரும் இருள் சக்திகளின் மீது அதன் சக்தியை கட்டவிழ்த்துவிட தயாராக இருந்தார். ஆனால் அவர் செய்ததைப் போலவே அவரது மனதில் ஒரு குரல் எதிரொலித்தது. அவர் தனது தந்தையின் குரல் என்று உணர்ந்தார். வருத்தமும் சோகமும் நிறைந்தது. ராகுல் என் மகனே. குரல் கிசுகிசு இத்தது. நான் செய்த தவறுகளுக்காக என்னை மன்னியுங்கள். நான் உலகில் கட்டவிழ்த்துவிட்ட இருளுக்காக. இப்போது விஷயங்களைச் சரிசெய்வது. நம்மை கட்டும் சாபத்தை உடைப்பது. உங்களுடையது உயிருள்ள மற்றும் இறந்தவர்களின் பகுதிகளுக்கு சமநிலையை மீட்டெடுக்கவும். தந்தையின் வார்த்தைகளின் உண்மையை உணர்ந்த ராகுலின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த நொடியில் தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தது. ஆழ்ந்த மூச்சுடன் அவர் சபிக்கப்பட்ட கலைப்பொருளை ஒதுக்கி தள்ளினார். உலகத்தின் மீதான அதன் பிடியை துண்டித்து இருளை ஒருமுறை விரட்டினார். நிழல்கள் விலகியதும் அமானுஷ்யத்தின் எதிரொலிகள் மௌனத்தில் மறைந்ததும் ராகுலுக்கு அமைதியின் உணர்வு ஏற்பட்டது. பயணம் ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிரம்பியிருந்தாலும் அவர் வெற்றியாளராக வெளிப்பட்டார். அவரது ஆவி உடைக்கப்படவில்லை மற்றும் அவரது உறுதிப்பாடு முன்பை விட வலுவாக இருந்தது. மேலும் அவர் பேய் மண்டலத்திலிருந்து வெளியேறி ஒரு புதிய நாளின் வெளிச்சத்திற்கு வந்தபோது. கடந்த காலத்தின் பேய்கள் எப்போதும் தனது மனதின் மூலைகளில் நிலைத்திருந்தாலும். எதிர்கால இத்தை தழுவி தனது சொந்த பாதையை உருவாக்கிக் கொள்ள அவர் இறுதியாக சுதந்திரமடைந்தார் என்பதை ராகுல் அறிந்தார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அவரது பேய் சாகசத்தால் பெற்ற வலிமை ஆகியவற்றால் வழிநடத்தப்பட்டார். படி 5. மூடல் மற்றும் புதிய ஆரம்பம். இருள் நீங்கி அமானுஷ்ய சாம்ராஜ்யத்தின் மர்மங்கள் ஓய்ந்த நிலையில். ராகுல் கடினமான சோதனையிலிருந்து புதிய நோக்கத்துடனும் தெளிவுடனும் வெளிப்பட்டார். இப்போது அமைதியான திகில் வீட்டிற்கு திரும்பிய ராகுல். தனது பெற்றோரின் நினைவுகளிலும் அவர்கள் விட்டுச் சென்ற பாரம்பரியத்திலும் ஆறுதல் கண்டார். கடந்த காலத்தின் வடுக்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்றாலும். காலப்போக்கில் இருண்ட காலங்களில் அவரை கொண்டு சென்ற வலிமை மற்றும் நெகிழ்ச்சியின் நினைவூட்டலாக அவை செயல்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒருமுறை அவரை அச்சத்தால் நிரப்பிய வினோதமான காட்சிகளையும் பேய் ஈர்ப்புகளையும் அவர் பார்த்தபோது. ராகுல் அமைதியின் உணர்வை உணர்ந்தார். தெரியாதவர்களின் பேய்களால் இனி வேட்டையாடப்படாமல். அவர் இறுதியாக தன்னைச் சுற்றியுள்ள உலகின் அழகையும் அதிசயத்தையும் தழுவி ஒவ்வொரு தருணத்தையும் ரசிக்க மற்றும் நேசத்துக்குரிய பரிசாக போற்றினார். ஆனால் மூடல் மற்றும் புதிய சுதந்திர உணர்வுக்கு மத்தியில். ராகுலுக்கு அடிவானத்தில் என்ன சாகசங்கள் காத்திருக்கின்றன என்று ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. கடந்த காலத்தின் மர்மங்கள் அவருக்கு பின்னால் இருப்பதால். அவர் தனது ஆன்மாவில் ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தார். புதிய அனுபவங்கள் மற்றும் இன்னும் ஆராயப்பட வேண்டிய சவால்களுக்கான ஏக்கம். நம்பிக்கை நிரம்பிய இதயத்துடனும் பயத்தின் சங்கிலிகளால் கட்டப்படாத ஆவியுடனும். ராகுல் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினார். முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு பயணம். தைரியம் மற்றும் நெகிழ்ச்சியால் வடிவமைக்கப்பட்ட எதிர்காலத்தின் வாக்குறுதி. இருண்ட இரவுகள்.
கற்றுக்கொண்ட பாடங்களாலும் நினைவுகளாலும் வழிநடத்தப்பட்டு தெரியாதவற்றிற்குள் நடந்தபோது என்ன சோதனைகள் வந்தாலும் அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்வேன் என்று ராகுல் அறிந்திருந்தார். உண்மையான மர்மங்கள் உள்ளுக்குள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு காத்திருக்கின்றன. அவரது சொந்த இதயத்தின் ஆழம். அதனுடன் அவர் முன் விரிந்த பேய் மர்மத்தில் அவருக்கு காத்திருக்கும் எந்த சாகசங்களையும் தழுவ தயாராக முன்னேறினார். படி 6. தி லெகசி லைவ்ஸ் ஆன். அமானுஷ்ய சாம்ராஜ்யத்தின் வழியாக ராகுலின் பயங்கரமான பயணத்திலிருந்து மாதங்கள் கடந்துவிட்டன. மேலும் திகில்களின் வீட்டில் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. அதன் சுவர்களுக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்களை அறியாமல் பேய் காட்சிகளின் சிலிர்ப்பு மற்றும் குளிர்ச்சியை அனுபவிக்க பார்வையாளர்கள் மீண்டும் குவிந்தனர். ஆனால் ராகுலை பொறுத்தவரை அவரது பேய் சாகசத்தின் நினைவுகள் அவரது மனதில் பசுமையாக இருந்தன. அவர் வென்ற சோதனைகள் மற்றும் அவர் தனக்குள்ளேயே அவர் கண்டுபிடித்த வலிமையின் தொடர்ச்சியான நினைவூட்டல். சபிக்கப்பட்ட கலைப்பொருள் விரட்டப்பட்டாலும் இருள் அழிந்தாலும் தன் தந்தையின் தவறுகளின் மரபு எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இது நிழலில் பதுங்கியிருக்கும் ஆபத்துகளின் எச்சரிக்கை கதை. ராகுல் காட்சி பொருட்களை பார்த்து பார்வையாளர்களை புன்னகையுடன் வரவேற்றபோது தன் தோள்களில் அதிக பாரம் ஏற்றப்பட்ட பொறுப்புணர்வை அவரால் உணராமல் இருக்க முடியவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களின் பிடியில் இருந்து அவர் தப்பித்திரு இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அதே சபிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் மீது தடுமாறி அவர்களின் தீய சக்திக்கு பலியாகக்கூடிய மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். வரலாறு மீண்டும் நிகழாமல் தடுப்பதில் உறுதியாக இருந்த ராகுல் கமுக்கமான கலைகளை படிக்கவும் மாயக் கலைகளில் தனது திறமையை வளர்த்து கொள்ளவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அறிவு மற்றும் புதிய நோக்கத்துடன் ஆயுதம் ஏந்திய அவர் நிழலில் பதுங்கியிருக்கும் ஆபத்துகளிலிருந்து உலகை பாதுகாப்பதாகவும் தனது குடும்பத்திற்கு ஏற்பட்ட அதே கதியை யாரும் அனுபவிக்கக் கூடாது என்றும் உறுதியளித்தார். பயங்கரமான வீட்டில் சூரியன் மறையும் போது ராகுல் விழிப்புடன் நின்றார். இரவின் காவலராக அவர் வீட்டிற்கு அழைத்த உலகின் அமைதி மற்றும் அமைதியை அச்சுறுத்தும் எந்த பேய்கள் மற்றும் பேய்கள் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக உள்ளன. கடந்த காலத்தின் மர்மங்கள் மறைந்திருந்தாலும் அவரது பேய் சாகசத்தின் மரபு நீடித்தது. இது மனித ஆவியின் பின்னடைவு மற்றும் இருளை எதிர்கொள்ளும் தைரியத்தின் சக்திக்கு ஒரு சான்றாகும். படி 7. தெரியாதவர்களின் வருகை. கடந்த காலத்தின் நிழல்கள் நல்லவிதமாக அழிக்கப்பட்டுவிட்டன என்று ராகுல் நினைத்தபோது ஒரு புதிய மர்மம் வெளிவரத் தொடங்கியது. ஒரு காலத்தில் அமைதியான ஹாரர்ஸ் ஹவுஸ் வழியாக அமைதியின் அலைகளை அனுப்பியது. விசித்திரமான நிகழ்வுகள் காட்சி பொருட்களை பாதித்தன. பேய் தோற்றங்களின் கிசுகிசுக்கள் மற்றும் பார்வையாளர் கள் மற்றும் ஊழியர்களிடையே காட்டுத்தீ போல் பரவும் வினோதமான காட்சிகள். ஒழுங்கை நிலைநிறுத்த ராகுலின் சிறந்த முயற்சிகள் இருந்தபோதிலும் ஒருமுறை விரட்டியடிக்கப்பட்ட இருள் உலகிற்கு திரும்புவதற்கான வழியை கண்டுபிடித்தது போல ஒவ்வொரு நாளும் முன்னறிவிப்பு உணர்வு வலுவடைந்தது. அமைதியற்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்த ராகுல் கடமை உணர்வு மற்றும் பதில்களுக்கான தாகத்தால் வழிநடத்தப்பட்ட அமானுஷ்ய சாம்ராஜ்யத்தின் ஆழத்தை மீண்டும் ஒருமுறை ஆராய்ந்தார். ஆனால் அவர் நிழல்களுக்குள் ஆழமாகச் சென்றபோது இந்த மர்மம் முன்பு அவர் சந்தித்ததைப் போலல்லாமல் இருப்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். அவர் கவனமாக இல்லாவிட்டால் அவரை முழுவதுமாக அழிக்க அச்சுறுத்தும் ஒரு மர்மம் ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டின் போதும். ராகுல் தன்னை மேலும் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் வலைக்குள் இழுத்துக் கொண்டார். அங்கு எதுவும் தோன்றியபடி இல்லை மற்றும் தெரியாதவர்களின் உண்மையான தன்மை மழுப்பலாக இருந்தது. ஆயினும்கூட குழப்பங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் அவர் விரக்தியில் சரணடைய மறுத்துவிட்டார். எங்காவது இருளுக்கு மத்தியில் கடந்த காலத்தின் ரகசியங்களை திறக்கவும் தன்னை வேட்டையாடும் பயங்கரங்களிலிருந்து விடுபட்ட எதிர்காலத்தை பாதுகாக்கவும் திறவுகோல் வைக்கிறது என்ற நம்பிக்கையில் ஒட்டிக்கொண்டார். மர்மம் ஆழமடைந்து பங்குகள் அதிகரித்ததால் தெரியாததை தனியாக எதிர்கொள்ள முடியாது என்பதை ராகுல் அறிந்தார். துணிச்சலை திரட்டி கூட்டாளிகளை ஒன்று திரட்டி இருளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாரானார். தனது வலிமையின் உண்மையான சோதனை சண்டையிடப்பட்ட போர்களில் இல்லை. மாறாக நிழல்களை எதிர்கொண்டு மீண்டும் ஒருமுறை வெற்றி பெறும் தைரியத்தில் உள்ளது என்பதை அறிந்தார். எனவே திகில் வீடு மற்றொரு அமானுஷ்ய மோதலின் விளிம்பில் நின்றபோது தெரியாதவர்களை எதிர்கொள்ளவும் கடினமாக வென்ற அமைதியை மீட்டெடுக்கவும் தயாராக இருக்கும் சவால்களுக்கு ராகுல் தன்னை இத்தானே தயார்படுத்திக் கொண்டார். கடந்த காலத்தின் மர்மங்கள் உண்மையாகவே மறைந்துவிடா விட்டாலும் அவர் இருளை மேலோங்க மறுத்து தனது சொந்த விதியை எழுதவும் இரவின் ஆக்கிரமிப்பு நிழல்களுக்கு எதிராக நம்பிக்கையின் ஒளி பிரகாசமாக பிரகாசிக்கும் எதிர்காலத்தை உருவாக்கவும் உறுதியாக இருந்தார். படி
8. அவிழ்க்கும் உண்மை. திகிலின் வீட்டை பீடித்திருக்கும் அமைதியற்ற மர்மங்களை ராகுல் ஆழமாக ஆராய்ந்தபோது. வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் சிக்கலான வலையை அவர் கண்டுபிடித்தார். அங்கு நண்பருக்கும் எதிரிக்கும் இடையிலான கோடு மங்கலாகி. தெரியாதவரின் உண்மையான தன்மை தன்னை வெளிப்படுத்த தொடங்கியது. ஒவ்வொரு புதிய வெளிப்பாட்டிலும் ராகுலின் உறுதிப்பாடு சோதிக்கப்பட்டது. மனிதகுலத்தின் மீதான அவரது நம்பிக்கை அதன் மையத்தில் அசைந்தது. ஆயினும்கூட குழப்பம் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் பிரகாசம் வெளிப்பட்டது. இருளில் ஒரு வெளிச்சம் அவரை முழுவதுமாக அழிக்க அச்சுறுத்தியது. எதிர்பாராத கூட்டாளிகளின் உதவியாலும் பழங்கால நூல்களின் ஞானத்தாலும். நிழல்களுக்குள் மறைந்திருந்த உண்மையின் துணுக்குகளை ஒன்றாக இணைத்து. பல தலைமுறைகளாக பரவி உலகத்தில் சொல்ல முடியாத பயங்கரங்களை கட்டவிழ்த்துவிட அச்சுறுத்தும் ஒரு கெட்ட சதியை ராகுல் கண்டுபிடித்தார். ஆனால் அமானுஷ்ய சக்தியை தங்கள் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்த முற்பட்டவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்க அவர் காலத்தை எதிர்த்து போட்டியிட்டபோது. உண்மையான போர் பௌதீக உலகில் இல்லை, மாறாக தனது சொந்த ஆன்மாவின் ஆழத்தில் உள்ளது என்பதை ராகுல் உணர்ந்தார். கடந்த கால அறிவுடனும் தெரியாததை எதிர்கொள்ளும் தைரியத்துடனும் ஆயுதம் ஏந்திய ராகுல். இருளின் இதயத்தில் ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்கினார். தன்னை ஆட்டிப்படைக்கும் பேய்களை எதிர்கொள்ளவும் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக வெற்றி பெறவும் தயாராக இருந்தார். இறுதி போர் அடிவானத்தில் நெருங்கிக் கொண்டிருந்தபோது. தன் விதியை தழுவ தயாராக நின்றான் ராகுல். முன்னோக்கிச் செல்லும் பாதை ஆபத்தும் நிச்சயமற்ற தன்மையும் நிறைந்ததாக இருந்தாலும். தான் நேசிப்பவர்களுக்காகவும் நேசிப்பவர்களுக்காகவும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் அதை எதிர்கொள்வேன் என்பதை அறிந்தான். உலகின் எதிர்காலம். படி 9. இறுதி மோதல். உலகத்தின் பாரம் தன் தோள்களில் தங்கியிருக்கும் நிலையில். உலகை நித்திய நிழலில் மூழ்கடித்துவிடும் அச்சுறுத்தும் இருளின் சக்திகளுக்கு எதிரான இறுதி மோதலுக்கு ராகுல் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். தனது கூட்டாளிகளை திரட்டி தைரியத்தை வளர்த்து கொண்டு ராகுல் அமானுஷ்ய சாம்ராஜ்யத்தின் இதயத்தில் ஆழமாக சென்றார். அங்கு மோசமான சதித்திட்டத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரி காத்திருந்தார். நிழலில் மூடியவர் மற்றும் தீய நோக்கத்தால் தூண்டப்பட்டார். அவர் தனது ஆழ்ந்த அச்சங்கள் மற்றும் இருண்ட கனவுகளின் உருவகத்தை எதிர்கொண்டபோது. ராகுல் ஒவ்வொரு அவுன்ஸ் வலிமையையும் உறுதியையும் தனக்குள் வரவழைத்தார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் துன்பத்தின் பிற்பகுதியில் பிணைக்கப்பட்ட பிணைப்புகளை வரைந்தார். ஒவ்வொரு அடியாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம். சக்தியின் சமநிலை மறதியின் விளிம்பில் தத்தளித்தது. உலகின் தலைவிதி சமநிலையில் தொங்குகிறது. ஆனால் குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில். ராகுல் தடுமாற மறுத்துவிட்டார். அவரது ஆவி உடைக்கப்படவில்லை மற்றும் அவரது உறுதிப்பாடு பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டது. பின்னர் தெளிவு மற்றும் வெற்றியின் ஒரு தருணத்தில். ராகுல் ஒருமுறை மற்றும் அனைவருக்கும் இருளை தோற்கடிப்பதற்கான திறவுகோலை வெளிப்படுத்தினார். தனது சொந்த இதயத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் ஒளியின் ஒரு துளி. முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிரச் செய்து நிழல்களை விரட்டியடிக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகும். அது அவரை நீண்ட காலமாக பாதித்தது. ஒரு இறுதி தீர்க்கமான அடியுடன். தன்னை நுகரும் இருண்ட சக்திகளை ராகுல் தோற்கடித்தார். பயத்தின் மாயையை உடைத்து இழந்த ஒளியை மீட்டெடுத்தார். போரின் எதிரொலிகள் மௌனமாகி போர்க்களத்தில் புழுதி படிந்தபோது. ராகுல் வெற்றி பெற்று துன்பத் தீயில் உருவெடுத்து. மகத்துவத்திற்கு இலக்கான வீரன் அமானுஷ்ய சாம்ராஜ்யத்தின் ஆழத்திலிருந்து அவர் வெளிப்பட்டு. புதிய சுதந்திரம் மற்றும் மீட்பின் ஒளியில் குளித்தபோது. ராகுலின் பயணம் நீண்டது மற்றும் துரோகமானது என்றாலும். உண்மையான மர்மங்கள் அவரது சொந்த ஆன்மாவின் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்படுவதற்கு காத்திருக்கின்றன என்பதை அறிந்தார். படி 10. ஒரு மற்றொரு ஆரம்பம் முடிவு. இருள் நீங்கி உலகிற்கு அமைதி திரும்பியது. ராகுல் அமானுஷ்ய மண்டலத்திலிருந்து வெளிப்பட்டார். சோர்வாக இருந்தாலும் வெற்றி பெற்றார். அவரது ஆவி வெற்றியின் நெருப்பால் எரிகிறது. அவர் தனது கூட்டாளிகளுடன் மீண்டும் ஒன்றிணைந்து. ஹாரர்ஸ் மாளிகையின் பேய் மண்டபங்களுக்கு விடைபெறும்போது. ஒரு அத்தியாயம் முடிவடைந்தாலும் கதை இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை ராகுல் அறிந்தார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நினைவுகளுடன். ராகுல் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினார். முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு பயணம் மற்றும் இருண்ட இரவுகளில் அவரை அழைத்துச் சென்ற தைரியம் மற்றும் நெகிழ்ச்சியால் வடிவமைக்கப்பட்ட எதிர்காலத்தின் வாக்குறுதி.
கடந்த காலத்தின் நிழல்கள் அவரது மனதின் மூலைகளில் நீடித்தாலும். ராகுல் தனது இதயத்தில் நம்பிக்கையுடனும். அடிவானத்தில் அவருக்கு காத்திருக்கும் சாகசங்களை தழுவுவதற்கான உறுதியுடனும் எதிர்காலத்தை எதிர்கொண்டார். முன்னோக்கி செல்லும் பாதை சவால்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்ததாக இருந்தாலும். தனது நம்பிக்கை வலிமை மற்றும் தனது நண்பர்களின் ஆதரவுடன். எந்த தடையையும் தாண்டி தனது சொந்த விதியை எழுத முடியும் என்பதை ராகுல் அறிந்திருந்தார். நம்பிக்கையின் ஒளி மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தின் வாக்குறு தியால் வழிநடத்தப்பட்ட அவர் தெரியாத இடத்திற்கு செல்லும் போது. ராகுலுக்கு தெரியும் உண்மையான மர்மங்கள் அவரது சொந்த ஆன்மாவின் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்படுவதற்கு காத்திருக்கின்றன. அங்கு எதிரொலிகள் கடந்த காலம் எதிர்காலத்தின் வாக்குறுதியுடன் பின்னிப்பிணைந்துள்ளது. மேலும் சுய கண்டுபிடிப்பின் பயணம் நித்தியம் வரை நீண்டுள்ளது. உதடுகளில் புன்னகையுடன் கண்களில் மின்னலுடன். ராகுல் தனது பேய் சாகசத்தின் அடுத்த அத்தியாயத்தில் தைரியமாக அடியெடுத்து வைத்தார். முன்னோக்கி செல்லும் பயணத்தில் தனக்கு காத்திருக்கும் அதிசயங்களையும். சவால்களையும் தழுவுவதற்கு தயாராக இருந்தார். ஒரு கதைக்கு திரை விழுந்தவுடன் மற்றொன்று தொடங்கியது. முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் மற்றும் நட்சத்திரங்களை விட பிரகாசமான எதிர்காலம் பற்றிய வாக்குறுதிகள் நிரப்பப்பட்டன. கோஸ்ட்லி மிஸ்டரி அன்ஃபோல்ட்ஸ் இன் முடிவு ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது. கண்டுபிடிப்பு சாகசம் மற்றும் இருளின் சக்திகளின் மீது மனித ஆவியின் வெற்றி ஆகியவற்றின் சகாப்தம். மேலும் முன்னோக்கி செல்லும் பாதை நீண்டதாகவும் வளைந்ததாகவும் இருந்தாலும். ராகுல் அதை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டார். ஒவ்வொரு அடியும் முன்னோக்கி செல்லும் போது. அவர் தனது சொந்த இதயத்தில் இருந்த இறுதி உண்மைக்கு ஒரு படி நெருக்கமாக நகர்ந்தார்.